இப்போ ப்ரெக்னென்சியில் ஒரு அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் அந்த அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி எவ்வளோ மந்த்துக்கு அப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் ஒரு காமனாக நம்ம சொல்ல முடியாது, ஒரு சில ஃபேக்டர்ஸை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அவங்களுடைய அந்த அபார்ஷன் வந்து எவ்வளோ வீக்ஸில் அந்த அபார்ஷன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ அபார்ஷன் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இது எத்தனாவது அபார்ஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது நார்மலாக ஸ்பான்டேனியஸாக அந்த அபார்ஷன் ஆச்சா, இல்லை நீங்களே வந்து வேண்டான்னு இன்டியூஸ் பண்ணி அந்த அபார்ஷன் நடந்ததா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸை வச்சு தான் வந்து அடுத்த ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் எப்போ ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதாவது அபார்ஷன் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், அதாவது ஒரு 6லிருந்து 8 வாரத்துக்குள்ளே வந்து அந்த அபார்ஷன் வந்து நடந்திருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்து வந்து ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஒரு 10 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இல்லை 20 வாரத்தில் 5வது மாதம் 10லிருந்து ஒரு 20 வாரம், ஸோ இந்த டைம்லலாம் வந்து அபார்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா மினிமம் ஒரு 6 மாதமாவது வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக எவ்வளோ அபார்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ரிப்பீட்டடாக இதே மாதிரி ஒரு 3 அபார்ஷன் 4 அபார்ஷன்லாம் ஆயிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு அடுத்த ப்ரெக்னன்சியை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த அபார்ஷனுக்கான ரீசன் என்னங்கிறத பார்க்கணும். ஒரு சிலருக்கு சொன்ன மாதிரி கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி ஏதாவது ஷார்ட்டாக இருக்கலாம், சர்விக்கல் இன்காம்பிட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கான ஒரு சர்ஜரியோ இல்லை ப்ரொசீஜரோ பண்ணிவிட்டு அவங்க நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு போகலாம். இல்லை அவங்களுடைய பிளட் டெஸ்ட்டில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருக்குது, ஆப்லான்னு சொல்லுவோம், அவங்க உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த உருவாகக்கூடிய கருவை வந்து எதிர்க்கிற மாதிரி ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இல்லை அவங்களுடைய மரபணு டெஸ்ட் பண்ணுறப்ப அதில் ஏதாவது கோளாறு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதுக்கான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு, இல்லை ஒரு சிலருக்கு சிம்பிள் ஒரு ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால கூட ரிப்பீட்டடாக அபார்ஷன் ஆகலாம். ஸோ அப்போ அதுக்கான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ஆரம்பிச்சுட்டு பிளான் பண்ணி கொண்டு போய் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் டைம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணுறது வந்து சேஃபான மெத்தட்.